பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கக்கூடிய விதமாக அங்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் அங்கு திரண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது ரோட் ஷோவுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரு பக்கத்திலும் என்டிஏ ஆதரவாளர்கள் தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமருடைய ரோட் ஷோவில் இபிஎஸ், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கன்னியாகுமரி, நாகை, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் போட்டியிடக்கூடிய என்டிஏ வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டக்கூடிய விதமாக இந்த பரப்புரை அங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோ செல்வதன் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, பாஜகவுடைய வியூகங்கள் பிரதமருக்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை மேலும் ஊக்கப்படுத்த முடியும். இதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பாஜக இந்த பிரச்சார வியூகத்தை பின்பற்றுகிறது. நாகர்கோவில் வேப்பமூடு பகுதியிலிருந்து இந்த பரப்புரை தொடங்கி ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ செல்ல இருப்பதும் சென்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. 2014 முதல் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி அப்போது பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு தேர்தலை சந்தித்த அந்த முதல் தேர்தலிலேயே கன்னியாகுமரியில் பரப்புரை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரிக்கு வந்து பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அதே போன்ற மீண்டும் ஒரு யுக்தி தான் இப்போது மேற்கொள்ளப்படுகிறது. 2014 கன்னியாகுமரி மக்களவை தொகுதியுடைய வேட்பாளராக போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அப்போது வெற்றி பெற்றார். இந்த வெற்றி வியூகம் என்பது அப்போது என்டிஏ கூட்டணிக்கு மிகுந்த குறிப்பாக குமரி மாவட்டத்தில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது. தொடர்ச்சியாக அந்த இடத்தில் தங்கள் இருக்கக்கூடிய செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்தக்கூடிய விதமாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் 2014, 19, 24 போன்ற 3 தேர்தல்களிலும் அந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில் போன்ற தென் மாவட்டங்களை குறிவைத்து தொடர்ச்சியாக பாஜக தங்களுடைய பரப்புரை வியூகத்தை மேற்கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செயலர் சிவமணி. இப்போ கன்னியாகுமரிக்கு தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் முக்கியத்துவம் தருவதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரியான மூத்த தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நயினார் நாகேந்திரனும் அந்த பகுதியுடைய மண்ணை சேர்ந்தவர்கள் தான். இந்த பிரச்சார வியூகம் கன்னியாகுமரியில் ரோட் ஷோ, ஏன்னா சென்னையில் கூட அவங்க பண்ணலை, இப்போ கன்னியாகுமரியில் மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன? பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளுடைய பலம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி இங்கே, அதாவது திராவிட கட்சிகளை விட அதிமுக, திமுகவை விட அதிக அளவு செல்வாக்கு மிகுந்த பகுதியாக இந்த கன்னியாகுமரி மாவட்டம் விளங்குகிறது. பத்மநாபபுரம் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பகுதியிலிருந்து முதலாவதாக. தொடர்ந்து பாராளுமன்றத்திற்கும் அவர் பொன் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 முறை மத்திய அமைச்சராக பதவி வகித்து வந்திருக்கிறார். தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளை விட அதிக செல்வாக்கு படைத்த இந்த பகுதி அப்படிங்கிறதுனால இந்த பகுதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரியில் ஏற்கனவே பாரத பிரதமர் கடந்த முறை வந்திருக்கும் போது தியானம் 2 நாட்கள் தங்கியிருந்து தியானம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்று இருந்தார். 6 சட்டப்பேரவை தொகுதிகளாக கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கக்கூடிய நிலையில கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதியில இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்தாலும் கிழக்கே வர வர பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாகவே திராவிட கட்சிகள் இங்கே போட்டியிடக்கூடியது மிக குறைவாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போட்டி அப்படிங்கிறது 2 தொகுதிகளில் மட்டுமே இருக்கிறது. 4 தொகுதிகளில் அவருடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி கன்னியாகுமரி தொகுதியில் மட்டுமே அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மற்ற 5 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னமே போட்டியிடுகிறது. தமிழக ஜி.கே. வாசனுடைய கட்சி இங்கே போட்டியிடக்கூடிய நிலையில அவரும் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடக்கூடிய சூழல் ஏற்பட்டுக்கூடிய நிலையில 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இங்கே தாமரை சின்னமே போட்டியிடுகிறது. இதன் அடிப்படையில் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஏற்கனவே சொன்னது போல திராவிட கட்சிகளை தாண்டி தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் இந்த பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மிக அதிக அளவில் காணப்படக்கூடியது ஒரு காரணமாக அமைகிறது. இதனால ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும், ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கூட பிரதமருடைய வருகை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2024 தேர்தலின் போது பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து அந்த கன்னியாகுமரி பகுதியில் அமைந்த அகஸ்தீஸ்வரம் பகுதியில் அமைந்திருக்கூடிய விவேகானந்தா கல்லூரியில பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்போது 2 கிலோமீட்டர் முழுமையாக இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதன் காரணமாக, அதாவது ஏற்கனவே கன்னியாகுமரி, நாகர்கோவில் பகுதிங்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கி அதிகம் என்ற அடிப்படையிலும் இந்த ரோடு ஷோ நடத்தப்படுகிறது. இது ஒரு காரணமாக அமையக்கூடிய நிலையில ஏற்கனவே நாகர்கோவில் தொகுதி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி மீண்டுமாக போட்டியிடுகிறார். அவருக்கு வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் விதமாகவும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக தெரிகிறது. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 1 மணி நேரம் அதற்கான நேரமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. இதற்காக பாரத பிரதமர் மோடி திருவனந்தபுரத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்தில் வந்து இறங்கி அங்கிருந்து தற்போது வேப்பமூடு பகுதியை வந்து அடைந்து இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய மணிமேடை சந்திப்பு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கும் அவர் மலர்தூவி மரியாதை செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அண்ணா மற்றும் எம்ஜிஆர் சிலைகள் அந்த வடசேரி பகுதியில் அமைந்திருக்கிறது. வடசேரி பகுதியில அந்த பெரியார் மற்றும் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. கீழே வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி பிரதமர் மரியாதை செலுத்தியிருக்கிறார். அவரோடு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் மட்டுமல்லாது கூட்டணி கட்சி தலைவராக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருக்கிறார். இதற்காக அவருடைய பிரச்சாரங்களை நிறுத்திவிட்டு இன்று கன்னியாகுமரி வந்திருக்கிறார். அவரும் தூத்துக்குடியில் தனி விமானம் மூலமா தூத்துக்குடி வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வந்தடைந்து தற்போது நாகர்கோவில்ல அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த பிரதமர் பங்கேற்கக்கூடிய ரோடு ஷோ நிகழ்ச்சியில பங்கெடுத்து வருகிறார். இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி சுமார் 1 மணி நேரத்திற்கு திட்டமிடப்படக்கூடிய நிலையில தற்போது இங்கிருந்து சுமார் ஒரு 500 மீட்டர் தூரம் கடந்து சென்றிருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறது. சாலையின் இரு புறங்களிலும் ஏராளமான மக்கள், கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய மக்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். பிரதமரை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய அவர்கள் கையில் தாமரை அந்த சிவமணி, இப்ப பிரதமருடைய வாகனத்துல யார் யார் இடம்பெற்றிருக்காங்க? வேட்பாளர்கள் யாராவது இருக்காங்களா? இல்ல என்டிஏவுடைய அந்த கூட்டணி வலிமையை உணர்த்தக்கூடிய வகையில தலைவர்கள் இடம்பெற்றிருக்காங்களா? அதாவது பிரதமருடைய வாகனம் அப்படிங்கிறது தற்போது இப்ப அந்த இதுல இருந்து, அதாவது வேப்பமூடு சந்திப்பு பகுதியிலிருந்து மணிமேடை சந்திப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த அவருடைய வாகனத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர் என்ற அடிப்படையில, தமிழகத்தினுடைய என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி இடம்பெற்றிருக்கிறார். அவர் எடப்பாடி பகுதியினுடைய வேட்பாளர் அப்படிங்கிற அடிப்படையிலும் இங்க அந்த அவருடைய வாகனத்தில் இடம்பெற்றிருக்கிறார். உள்ளூர் வேட்பாளர்கள் யாரும் அதில் இடம்பெறாத நிலையில தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் இடம்பெற்றிருக்கிறார். முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இடம்பெற்றிருக்கிறார். அண்ணாமலை இதற்காக தனி ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வந்ததாக தெரிகிறது. அங்கிருந்து இந்த சிறப்பு வாகன பிரச்சாரத்துல கலந்து கொண்டிருக்கிறார். அவரோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் அந்த பகுதியை சார்ந்தவர், கன்னியாகுமரி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் என்ற அடிப்படையில பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டிருக்கிறார். வேட்பாளர்கள் கீழே நின்று அந்த பிரதமருக்கு வரவேற்பு அளித்தார்கள். அந்த வேப்பமூடு சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலை முன்பாக அவர்கள் நின்று பிரதமருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதுடன் அவருக்கு வரவேற்பு அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த வாகனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி, அவரோடு நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். உள்ளூர் மண்ணின் மைந்தன் என்ற அடிப்படையில பொன் ராதாகிருஷ்ணன் இடம்பெற்றிருக்கிறார். அவர்கள் அந்த சிறந்த வாகனம் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்காக ஒரு 40 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை இந்த சிறந்த வாகனத்துல அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது, வாக்கு சேகரிப்பு அப்படிங்கிறது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாலையின் இரு மருங்கிலும் ஏராளமான பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் பிரதமருக்கு மலர் தூவி தொடர்ந்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அவர்கள் கையசைத்தவாறும் உற்சாகமாக பிரதமரை கண்டு அவருக்கு மோடி என கூப்பிட்டவாறும் அவரை அழைத்தவாறும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இந்த ஏற்கனவே நம்ம சொன்னது போல கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறது தேசிய கட்சிகளுக்கு அதிகமான பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படக்கூடிய அடிப்படையில இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதிகமாகவே தேசிய கட்சிகள் தான் இங்கே மோதும். இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரைக்கு 5 தொகுதியில தாமரை சின்னங்கள் போட்டியிடக்கூடிய நிலையில அந்த அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி, அந்த கூட்டணியிலும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை அதிக அளவில் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் 3 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில அவருடைய கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியில போட்டியிடுகிறது. திமுக 2 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடக்கூடிய இந்த சூழல் அப்படிங்கிறது காணப்படுகிறது. திராவிட கட்சிகள் குறைந்த அளவிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய நிலையில தேசிய கட்சியினுடைய ஆதிக்கமே அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில ரோடு ஷோவையும் ராகுல் காந்தி இங்கிருந்து தான் தன்னுடைய பயணத்தை, இந்தியா முழுவதும் நடந்த அவருடைய நடைப்பயணத்தை கன்னியாகுமரி பகுதியிலிருந்து தான் துவக்கினார். அதுல அந்த திராவிட கட்சிகளை தாண்டி தேசிய கட்சிகள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மிக முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய நிலை தான் தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த ரோடு ஷோ அப்படிங்கிறது
இன்னும் ஒரு 45 நிமிடங்கள் நிறைவு பெறும் எதிர்பார்க்கப்படுது. நிறைவிடத்துல அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் அங்கே அவர் ஒருவேளை பேச முற்பட்டால் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் தலைமையில இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய நிலையில இன்னும் இந்த ரோடு ஷோல ஏராளமான மக்கள் இரு மருங்கிலும் இந்த அவரை பார்த்து பிரதமர் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை பார்த்து அவர்களுக்கு கையசைத்தவாறு அவர்களுக்கான ஆதரவை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகள். இந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக போட்டியிடுகிறது. நாகர்கோவில் தொகுதியில எம்.ஆர். காந்தி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறார். மீதம் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் நீங்களாக கிள்ளியூர், விளவங்கோடு உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியே போட்டியிடுகிறது. விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த விஜயதாரணி போட்டியிடுகிறார். அவரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அவர் பிரதமரை பார்த்து வணக்கம் தெரிவித்த இந்த வாகன பேரணி நடுவே பிரதமரை பார்த்து பிரதமருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கிறது. பிரதமரனுடைய இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி அப்படிங்கிறது மக்களுடைய கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலை ஏராளமான போலீசார் பாதுகாப்புடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 40 நிமிடங்கள் 130 முதல் 40 நிமிடங்களில் ரோடு ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகர்கோவில் பகுதியில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய பிரதமருடைய ரோட் ஷோ தொடர்பான நேரலையை பார்த்து வருகிறோம். சிவமணி, இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பிரதமராக இருந்தாலும் அந்த தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி எந்தெந்த பாயிண்டில் நிற்க போகிறார், என்ன செய்ய போகிறார், எங்கே பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஒரு பேசுவதற்கு அனுமதி என்பது எல்லாமே முன்கூட்டியே வாங்கணும். இந்த அனுமதி கேட்ட விஷயத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது எந்தெந்த பாயிண்டில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத முன்கூட்டியே அனுமதி கேட்டிருக்காங்களா? ஏற்கனவே அதாவது பிரதமருடைய வருகை அப்படிங்கிறது 15ஆம் தேதி இந்த பகுதிக்கு வர இருக்கிறார் அப்படிங்கிறது 10 நாட்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டது. அதன் அடிப்படையில கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே மாவட்டத்தினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆட்சியரிடம் இது குறித்து முறையிட்டு அவருடைய அனுமதியை பெற்றிருக்கப்படுகிறது. அவர்கள் காவல்துறையினுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதாவது தடையில்லா சான்றை பெற்ற பிறகாக அனுமதி அளித்திருக்கிறார்கள். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டும் இந்த வாகன பேரணி நடத்துவதற்கு, அதாவது ரோட் ஷோ நடத்துவதற்கான அனுமதியை தேர்தல் ஆணையம் அளித்திருக்கிறது. அந்த 2 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நாகர்கோவிலுடைய பிரதான பகுதியாக இருக்கிறது. அதாவது 2 பேருந்து வடசேரி பேருந்து நிலையம் மற்றும் மற்றொரு பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து நிலையம், அதற்கு இடையிலே இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. மக்கள் போக்குவரத்து, அதிக அளவிலான கடைகள் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்களினுடைய இயல்பு வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அவர்கள் இந்த தங்கள் நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் தங்கள் பகுதிக்கு வருகிறார் என்ற அடிப்படையில் ஏராளமான கடைகளை மூடி அவர்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் நடத்தும் அலுவலர், மாவட்டத்தினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் அழகு மீனா இதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமாக அந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். ஆரம்ப பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காமராஜர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி துவங்கக்கூடிய வேப்பமூடு ஜங்ஷன் பகுதியில அந்த பேரணி துவங்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அங்கிருந்து அடுத்த பகுதியாக மணிமேடை சந்திப்பு பகுதி, அந்த பகுதி வரைக்கும் அவர் அந்த பகுதி வரைக்கும் கையசைத்தவாறு செல்லக்கூடிய நிலையில அங்கே இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில தொடர்ந்து வடசேரி பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அதற்கான அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலும் அவர் பேசுவார் என்ற அடிப்படையில் அவர்களிடம் அனுமதி பெற்றதாக தெரியவில்லை. அதற்கான மேடை உள்ளிட்டவை எதுவும் அமைக்கப்படவில்லை. எனினும் நிறைவு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில பிரதமர் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட இது போன்ற அந்த பாடல்களை இசைப்பதற்காக ஏராளமான ஸ்பீக்கர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியை நோக்கிய பிரதமர் முன்னேறக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. சுமார் 500 மீட்டர் தூரம் மட்டுமே தற்போது இந்த பகுதியிலிருந்து அவர் அடுத்த பகுதிக்கு சென்றிருக்கிறார். அடுத்த பகுதிங்கிறது மணிமேடை சந்திப்பு பகுதியாக இருக்கிறது. பிரதமருடைய வாகனம் மிக ஊர்ந்தவாறே இந்த பகுதியிலிருந்து செல்லக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. சில இடங்கள்ல பிரதமர் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி பொதுமக்களை பார்த்து கை கூப்பி கீழே நடந்து செல்லக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகவும் அந்த பேரணி அப்படிங்கிறது மிக குறைந்த
இடத்தையே குறைந்த தூரத்தையே கடந்திருக்கிறது. இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் மொத்தமாக இருக்கக்கூடிய நிலையில சுமார் 1.5 கிலோமீட்டர் பயணம் செல்ல வேண்டியிருக்கிறது. 40 நிமிடங்கள் வரைக்கும் இந்த பேரணி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரனுடைய இந்த வாகன பேரணியை ஒட்டி காவல்துறையுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தென்மண்டல ஐஜி, திருநெல்வேலி சரக டிஐஜி, 4 மாவட்ட எஸ்பிக்கள், சுமார் 2000 போலீசார் என ஏராளமான பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதி முழுமையாக அவர்களுடைய பதாகைகள் பிரதமர் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. சாலையில இருபுறங்களிலும் மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது. அலங்கார மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய ரோடு ஷோ அப்படிங்கிறது பிரதமர் மக்களை பார்த்து வாக்கு கேட்டு பேசாவிட்டாலும் கூட அவர்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. எந்த இடத்திலும் பிரதமர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என கூறப்படுகிறது. இருந்த போதிலும் கூட கடைசி நிகழ்வு முடியக்கூடிய வடசேரி பகுதியில அந்த மைக் ஸ்பீக்கர் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றாவிட்டாலும் கூட கூட்டணி கட்சி தலைவர்களை சார்ந்த அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பிரதமர் வருகை குறித்த அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அது தொடர்பாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த பகுதி முழுமையாக நாகர்கோவிலுடைய இதய பகுதியாக இருக்கக்கூடிய வேப்பமூடு சந்திப்பு பகுதி முதல் வடசேரி சந்திப்பு வரைக்கும் பிரதமருடைய ரோடு ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 500 மீட்டர் தூரம் கடந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் அரை மணி நேரத்தில் பிரதமருடைய ரோடு ஷோ வடசேரி பகுதியை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவே இன்றைக்கு கன்னியாகுமரி வந்திருக்கிறார். அவரும் அந்த பிரதமருடைய வாகனத்தில் இடம்பெற்றிருக்கிறார். அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பாடல்களும் இங்கே இசைக்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தொடர்பான பாடல்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா தொடர்பான பாடல்கள் என பல்வேறு பாடல்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அந்த தேர்தல் தொடர்பான பாடல்களும் இசைக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதி முழுமையாக மக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில பிரதமர் வருகையை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. சிவமணி, இப்போ எவ்வளவு தூரத்திற்கு இந்த ரோட் ஷோ திட்டமிடப்பட்டிருக்கிறது? இப்போ கூட இபிஎஸ், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ரோட் ஷோவிற்காக எவ்வளவு தூர பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு? வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடு அப்படிங்கிறது எப்படி செய்யப்பட்டிருக்கு? அதாவது இந்த ரோட் ஷோ நிகழ்வு அப்படிங்கிறது வேப்பமூடு சந்திப்பு பகுதியில துவங்கி இருக்கக்கூடிய நிலையில சுமார் 750 மீட்டர் தூரத்தை இந்த ரோடு ஷோ கடந்திருக்கிறது. இந்த பகுதியில ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். 3 சாலை சந்திப்பாக இந்த வேப்பமூடு சந்திப்பு இருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதியில 3 சாலை சந்திப்புகளிலும் ஏராளமான பொதுமக்கள் கூடியிருந்தார்கள். சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியிலேயே கூடியிருந்த நிலையில பிரதமர் அவர்களுக்கு அந்த 3 சாலை சந்திப்பு பகுதிகளில் அவர்களுக்கு கீழே வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தவாறு இங்கிருந்து புறப்பட்டார். ஏற்கனவே நம்ம சொன்னது போல அவர் அங்கே இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் சிலைக்கு கீழே அமைக்கப்பட்டக்கூடிய அவருடைய திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தி விட்டுதான் தன்னுடைய பரப்புரை வாகனத்தில் ஏறி அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியை தொடங்கினார். இங்கிருந்து சுமார் 750 மீட்டர் தூரத்திற்கு இந்த வாகன பேரணி சென்றிருக்கிறது என தெரிய வருகிறது. அதாவது மணிமேடை சந்திப்பு பகுதியை அவருடைய வாகனம் சென்றடைந்திருக்கிறது. அந்த மணிமேடை சந்திப்பு பகுதி அதுவும் ஒரு 4 சாலை சந்திப்பாக இருக்கிறது. அந்த 4 சாலை சந்திப்பிலும் ஏராளமான மக்கள் குழுமியிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளை விட தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக காணப்படக்கூடிய கட்சி. அந்த அடிப்படையில கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய 6 சட்டப்பேரவை தொகுதி பகுதிகளில் இருந்தும் ஏராளமானவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில மொத்தமாக 2 கிலோமீட்டருக்கு இந்த ரோட் ஷோ திட்டமிடப்படக்கூடிய நிலையில 2 கிலோமீட்டர் தூரமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்து பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். பிரதமரும் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளிட்ட தென் பகுதியில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவருக்கான அந்த தன்னுடைய ஆதரவு கோரி தன்னுடைய இரு கைகளை கூப்பியவாறும் இரு கைகளை அசைத்தவாறும் பிரதமர் மக்களை நோக்கி தன்னுடைய ஆதரவை கோரி வருகிறார். மக்களும் அவருக்கு ஆதரவாய் வழங்குவதாக மலர்களை தூவி அவர்கள் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். பிரதமருடைய அந்த வருகையை ஒட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு அப்படிங்கிறது இருந்தது. தென்மண்டல ஐஜி, திருநெல்வேலி சரக டிஐஜி சரவணன், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் மெட்டல் டிடெக்டர் சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள்.
அவர்கள் அந்த இரு மருங்கிலும் அவர்களுடைய பேரிகார்டுகள் அமைத்து அந்த பேரிகார்டுகளுக்கு உள்ளே அவர்கள் வராதவாறு தடுப்புகள் அமைத்து அவர் இந்த பிரதமருக்கான வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாகன பேரணி அப்படிங்கிறது சுமார் 5 மணி 20 நிமிடங்களுக்கு நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பகுதியில் அந்த நிறைவடையக்கூடிய வடசேரி பகுதிகளில் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்க அந்த சிலைகள் உள்ளது. அந்த சிலைகளுக்கும் பாரத பிரதமர் மோடி மரியாதை செலுத்த உள்ளார். அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த அண்ணா மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு அதுல கீழே வைக்கக்கூடிய அவருடைய திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். பிரதமரனுடைய ரோட் ஷோ நிகழ்ச்சி இந்த தேர்தல் நேரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதியில் 5 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த 6 பேர் போட்டியிடக்கூடிய 5 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் உள்ளிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் பத்மநாபபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய மற்ற 4 தொகுதிகள் விளவங்கோடு, குளச்சல் உள்ளிட்ட கிள்ளியூர் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். நாகர்கோவில் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் அதிமுக வேட்பாளர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் போட்டியிடுகிறார். 6 பேரும் இந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடத்தப்படக்கூடிய இந்த ரோடு ஷோ நிகழ்வுல பிரதமர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதில் பங்கேற்று இருக்கிறார். அவரோடு முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தற்போதைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் அந்த வாகன பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த வாகன பேரணியில் கலந்து கொண்டு பிரதமருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்து வருகிறார்கள். பிரதமர் அவர்களுடைய ஆதரவு கோரி 2 கைகளையும் அசைத்தவாறி தொடர்ந்து அந்த வாகன பேரணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேசலாம் சிவமணி. நம்மிடையே செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, இப்போ பிரதமரினுடைய வருகை ரோட் ஷோ இது நாகர்கோவிலில் நடைபெறுவது அப்படிங்கிறது பாஜகவிற்கு எந்த அளவிற்கு பலமான ஒரு வியூகமா பார்க்கப்படும்? இந்த பிரதமரினுடைய இந்த வருகை தேர்தலுக்கு முன்பாக அப்படிங்கிறதுல என்ன விஷயங்களை தனக்கு சாதகமாக பாரதிய ஜனதா மாற்றிக்கொள்ளும்? பிரதமருடைய இந்த வருகை அப்படிங்கிறது முழுக்க கன்னியாகுமரியில நடக்குது, நாகர்கோவில நடக்குது அப்படின்னா கூட இவங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள்லயும் அதை மையமாக வச்சுதான் நாகர்கோவில்ல இந்த ரோட் ஷோ நடத்துறாங்க. இது ஏன்னா ஏற்கனவே பிரதமர் மதுரை, அப்புறம் திருச்சி, டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மதுரை அந்த இடங்கள் எல்லாம் அவங்க பெரிய அளவுக்கான பிரம்மாண்ட கூட்டங்களா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நடத்துகிற நிலையில இப்போ தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில அவங்க இந்த கேரளா, அசாம் தேர்தல்னால அவங்க அதுக்கு பின்னராக தமிழகத்துக்கு பிரதமர் வர முடியல. இப்போ வந்திருக்காங்க. அதனால தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு வாரம் தான் என்ன வாக்குப்பதிவுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுடைய பிரதமருடைய இந்த வருகை அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டுல அதுலயும் குறிப்பா இந்த கன்னியாகுமரி மாவட்டம் கொஞ்சம் சற்று மாறுபட்டது. மற்ற பகுதிகள் பிராந்தியமாக வெவ்வேறு விதமான டிஎன்ஏ கொண்டது. தெற்கு, கொங்கு, வட மாவட்டங்கள், டெல்டா இப்படி எல்லாம் இருக்கும்போது பட்சத்துல கன்னியாகுமரி மட்டும் நேரடியாக பாஜக, காங்கிரசும் தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இந்த தொகுதிகளில் 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் நேரடியாக பாஜக கொடுக்கப்பட்டது. 1 அமமுகவும் 1 அதிமுகவும் என மொத்தம் 6 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் இதுல 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. குளச்சல், கிள்ளியூர், விளவங்கோடு ஆகிய 3 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நேரடியான போட்டி அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குளச்சல், விளவங்கோடுல நேரடியா இருக்குது. பாஜக பொறுத்த வரைக்கும் மீண்டும் MR காந்திக்கு கொடுத்திருக்காங்க நாகர்கோவில்ல. அப்புறம் விளவங்கோடுல விஜயதாரணி கொடுத்திருக்காங்க. டி. சிவகுமார், பி. ரமேஷ் அவங்க எல்லாம் பத்மநாபபுரம், குளச்சல் தொகுதிகளில் பாஜக சார்பில் போட்டிடுறாங்க. கிள்ளியூர் மற்றும் குளச்சல் தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பிலையும் வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. அதனால இங்க இந்த நேரடி போட்டி அப்படிங்கிற 2 தொகுதியில இருக்குது. அது போக பாஜக, காங்கிரஸ் தான் அவங்க தான் அது ஒரு தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் அவங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதிகள்ல ஒண்ணு ரொம்ப முக்கியமானது. இங்கதான் பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இணையமைச்சரா அங்க இருந்து அவர் MP ஆகி தேர்வு செய்யப்பட்டார். அதனால பல்வேறு இடங்களிலும் பிரதமருடைய வருகை அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்துல கூடுதல் முக்கியத்துவமும் ஒரு தொடர்பும் உள்ளதாக பார்க்கப்படுது. இப்போ கூட ரோட் ஷோ தொடங்கின இடம் பாருங்க. அது அவரு அங்க காமராஜர் சிலை இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா வேப்பமூடு பகுதியிலிருந்து துவங்கப்பட்டது. அங்கு காமராஜர் சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செய்திருந்தாரு. அது பிறகு வரும் வழியில
அம்பேத்கருடைய சிலை இருந்தது. அந்த இடத்துலயும் பிரதமர் நரேந்திர மோடி அந்த அம்பேத்கருடைய திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்திருக்காரு. இந்த கூட்டம் இந்த ரோட் ஷோ நிறைவடையக்கூடிய இடத்துல வந்து எம்ஜிஆர் திருவுருவ சிலை இருக்குது. அதனால பிரதமரோட ரோட் ஷோ குறித்த கூடுதல் தகவல்களை நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நேரலை தொடரும்.